அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரடம் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரத்திலே 10 முதல் 14 முடியவுள்ள இறைத்திரு வசனங்களில் பார்த்தால், காணாமல் போன ஆடு பற்றிய உவமை. ஒருத்தர்கிட்ட 100 ஆடு இருக்குங்க, ஒரு ஆடு காணாம போச்சு. இப்ப எந்த அளவுக்கு அவர் புத்திசாலினா, அந்த 99 ஆட்டையும் விட்டுவிட்டு 99 ஆட்டுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அந்த காணாம போன ஒரு ஆட்டை தேடி போறார். இந்த இறையியல் சிந்தனையில இத பார்க்கறதுக்கு முன்னாடி நடைமுறையா, நம்முடைய நடைமுறை வழக்கத்தின்படி பார்க்க போனா இது ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கையா தெரியுது. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 99 ஆடு பெருசா, ஒரு ஆடு பெருசா? 99 ஆடு தானே பெருசு. போனா போயிட்டு போது ஒண்ணு அப்படி இருந்திருக்கலாம். ஏன் அந்த 99 விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடி போனாரு அப்படின்னு ஒரு பங்குல கேட்டேன். அவர் சொன்னாரு, 99 ஆட்டுக்கும் ஒண்ணு ஆகாது ஃபாதர் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, அவர் நல்லா பூட்டி வச்சு உள்ள அதாவது கொட்டாயில பூட்டி வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டு போயிருப்பாரு அப்படின்னாங்க. அப்படிலாம் பைபிள் எதுவும் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நானும் பல இடங்கள்ல கேட்கும் பொழுது மக்கள் கொஞ்சம் முழிப்பாங்க. நீங்களும் இப்ப முழிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த இறையியல் அறிஞர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க. என்னன்னா, இது மீட்பின் திட்டத்தை வலியுறுத்துகிற ஒரு உவமையாக, மீட்பின் திட்டத்தை பற்றி நமக்கு விவரிக்கின்ற ஒரு உவமையாக இருக்கிறது. 99 ஆடு என்பது யாரை குறிக்கிறது என்றால், விண்ணகத்தில் இருக்கின்ற தூதர்கள், அதிதூதர்கள், புனிதர்களை குறிக்கிறது. இந்த ஒரு ஆடு, காணாம போன ஒரு ஆடு யாரை குறிக்கிறது என்றால், இந்த பூ உலகில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனு குலத்தை குறிக்கின்றது. எனவே நமக்கே தெரியும், மீட்பின் திட்டத்தின்படி ஆண்டவராகிய தந்தையாகிய கடவுள் இந்த காணாமல் போன ஒரு ஆடாகிய நமது மனுக்குலத்தை மீட்பதற்காக, நம்மை கண்டுபிடிப்பதற்காக, நம்மை தேடி பிடிப்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை இந்த பூ உலகில் மனிதனாக பிறக்கச் செய்து, அவருடைய பாடுகளினாலும் இரத்தத்தினாலும் காணாமல் போன நம்மை இன்று ஆண்டவர் மீட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு எனக்கு பிரியமானவர்களே, அருமையான ஒரு உவமை. காணாமல் போயிருக்கின்ற நம்மை ஆண்டவர் கண்டுபிடித்து விட்டாரா? இதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னமும் கண்டுபிடிக்கலாம் சாமி, நானும் காணாம தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அன்புக்குரியவர்களே, இப்படி காணாமல் போன ஒரு ஆடாக இருந்து கடவுளால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நபரை இன்னைக்கு விதத்துல பார்க்க போறோம். அதுதான் லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்துல வருகிற சக்கேயு என்ற நபர். நீங்க சக்கேயு அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நேர்மையாளர்னு அர்த்தமா. தன் பெயருக்கேற்ப வாழாதவர் தான் இந்த சக்கேயு. அன்புக்குரியவர்களே, இந்த சக்கேயுடைய அந்த மனமாற்றத்தை 3 நிலைகளாக பிரிக்கிறார்கள். முதல் நிலையில் அவர் இயேசுவை பார்க்க விரும்பினார், இயேசுவை பார்க்க ஆவல் கொண்டிருந்தார். இன்னைக்கு அநேக பேருக்கு இந்த ஆவல் இருக்க மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது, பிரியம் இருக்க மாட்டேங்குது. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 63 பார்க்கிறோம். கடவுளே, 63:1, கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன், என் உயிர் உன் மீது தாகம் கொண்டிருக்கிறது. என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. இன்னைக்கு நம்ம உயிர் எது மீது தாகம் கொண்டு இருக்கிறது? நமது பிள்ளைகளின் உயிர் அல்லது நமது உயிர் இந்த சீரியல் மீது தாகம் கொண்டு இருக்கிறது. நமது அண்ணன்மார்களுடைய உள்ளம், உயிர் எதிர தாகம் கொண்டு இருக்கிறது? டாஸ்மாக் கடை மீது தாகம் கொண்டு இருக்கிறது. நமது பசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ கேம் விளையாடுறது, செல்ல ஃப்ரீ ஃபயர் போன்ற எத்தனையோ கேம் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு தாகம் கொண்டு இருக்கிறது. இன்னும் பல பேர் அரசியல்வாதிகளுக்கு பதவி மீது தாகம் கொண்டு இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் இன்னைக்கு நம்மள்ட்ட பல பேர் பல விதத்திற்கு தாகம். ஆனால் ஆண்டவர் மீது தாகம் கொண்டிருக்கிறோமா?
ஆண்டவர் மீது தாகம் கொண்டிருந்தவர் தான் சக்கேயு. பாவியா இருந்தாரா? பாவியா இருந்தாரு. அநியாயமா வரி வாங்கினாரு, அநியாயம் பண்ணாரு, தப்பு செஞ்சாரு, பாவம் பண்ணாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால மக்களே, இன்னைக்கு நீங்க பாவிகளா இருந்தாலும், நம்ம பல தப்புகளை செய்தாலும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அருமையான இயல்பு என்ன? தாகம், ஆண்டவருக்காக தாகம் கொண்டிருக்க வேண்டும். அடுத்து மிக முக்கியமானது, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. இன்னைக்கு பல நபர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஏங்குறாங்க. வெளிநாட்டுல போயிட்டு என் பிள்ளைய திருப்பி நான் எப்போ வந்து பார்ப்பேன் ஏங்குறாங்க. ஒரு சில பாட்டிகள், தாத்தாக்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக ஏங்குறாங்க. ஆனா ஆண்டவருக்காக நாம ஏங்குறோமா? அன்புக்குரியவர்களே, இதே ஒத்த கருத்தை கொண்டதுதான் திருப்பாடல் 42. கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. கடவுளுக்காக உண்மையிலே நம்ம ஏங்குறோமா? உண்மையிலேயே நமது உயிர் ஆண்டவர் மீது தாகம் கொண்டிருக்கிறதா? எனவே அன்புக்குரியவர்களே, இந்த முதல் நிலை சக்கேயு மனமாற்றத்தின் முதல் நிலை என்னென்றால், அவர் பாவியாக இருந்தார், பாவத்தில் உழன்று தெரிந்தார். ஆனால் அவரிடம் ஆண்டவருக்கான தாகம் இருந்தது, ஆண்டவரை தேடக்கூடிய ஆர்வம் இருந்தது. மிக முக்கியமானது. இரண்டாவது நிகழ்வாக நாம் பார்க்கக்கூடியது, இரண்டாவது கட்டம். அந்த ஆர்வம் இருந்துச்சு, அந்த ஆசை இருந்துச்சு, அப்படியே விட்டாரா? இல்ல, ஆண்டவரை பார்க்கணும்னு ஆர்வம் இருந்தது. ஆனால் அவரிடம் ஒரு இயலாமை இருந்தது. என்னவென்று, அவர் ஆளு குட்டையா இருந்ததுனால இயேசுடைய முகத்தை பார்க்கல. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்காக இயேசுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்மளால முடியல. ஏனென்றால் நமக்குள்ளே பாவம் இருக்கிறது, நாம் பலவீனங்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 5:8 ரொம்ப முக்கியம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய்மை அன்றி எவரும் கடவுளை காண இயலாது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 12வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே அழகாக நாம படிக்கிறோம், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். ஆக இவரு சக்கேயு கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் குட்டையா இருக்காரு, பார்க்க முடியல. மக்கள் கூட்டம் நிற்கும் பொழுது அவரை பார்க்க முடியல. ரைட், இதான் முதல் நிலை. நம்முடைய இயலாமையும் அப்படிதான் இருக்குது. ரைட். ஆனால் இதோட அப்படியே முடிச்சுட்டாரு. ஏசு ஆண்டவரை நான் பார்க்க முடியல, அவ்வளவுதான் எனக்கு கொடுத்து வச்சது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் மனம் தளர்ந்து போகவில்லை. இரண்டாவது நிலை மிக முக்கியமானது. குட்டையா இருக்கிறேன், ஏசானவரை பார்க்க முடியாது, மரத்துல ஏறினா பார்க்க முடியும்ல அப்படின்னு நினைச்சாரா இல்லையா? மரத்து மேல ஏறினாரு. அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வளர்ந்த நபர், அதுவும் சமூகத்தில் மதிக்கக்கூடிய நபர், அவர்கிட்ட கொஞ்சம் காசு பணம் இருந்திருக்கும், அதனால மதிப்பு இருந்திருக்கும் வச்சுக்கோங்களேன். அவர் மரத்து மேல ஏறுறப்ப எத்தனை பேரு கேலி பண்ணிருப்பாங்க, எத்தனை பேரு நக்கல் பண்ணிருப்பாங்க, அவரை ஏளனம் செய்திருப்பார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் மக்களே. நம்முடைய நிலையிலிருந்து மாறி அந்த சக்கேயுவை போல இயேசு ஆண்டவரை முகத்தை பார்க்கணும்னா நாம் ஒரு சில முயற்சிகள் எடுக்கணும். அந்த முயற்சிகளை பார்த்து மற்றவர்கள் ஏளனம் செய்தாலும் நாம் மனம் தளர்ந்து போக கூடாது. எத்தனையோ பேர் கைதட்டி சிரிச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களாம் வர்றா மரத்து மேல ஏறுறாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க, ஏளனம் பண்ணிருப்பாங்க. ஆனா அவர் கண்டுக்கல. அவருக்கு ஒரே நோக்கம், இயேசுடைய முகத்தை பார்க்கணும். அதுபோல இன்னைக்கு நீங்க இயேசுடைய முகத்தை பார்க்கறதுக்காக சில முயற்சி எடுக்கும் பொழுது, அது விவிலியத்தை வாசிப்பதாக இருக்கலாம், திருச்செவமாலை சொல்வதாக இருக்கலாம், தினந்தோறும் கோவிலுக்கு போவதாக இருக்கலாம், எப்பேற்பட்ட செயல்பாடாக இருந்தாலும் அதை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நீங்களும் நானும் கண்டுக்கவே கூடாது. ஏனென்றால் நாம் செய்வது நன்மையாக இருக்கும் பொழுது அதை மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது தெரியாது. நம் மீது பொறாமை கொண்டவங்க அல்லது அவங்களால செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக நம்மளை ஏளனப்படுத்துவாங்க. டோன்ட் வெரி, கவலைப்படாதீங்க. அதை பத்தி எந்த கவலையும் இல்லாமல் தொடர்ந்து சக்கேயை போல முயற்சி எடுங்கள். இதான் இரண்டாவது நிலை. அன்புக்குரியவளே, முயற்சி செய்து கொண்டே இருக்கணும்.
நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் தோல்விகள் அடைந்தாலும் மீண்டும் 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 முயற்சி எடுத்து கொண்டிருக்கணும். மூன்றாவது நிலை மிக முக்கியமானது. சக்கேயுடைய முயற்சிக்கு பிரதிபலன் கிடைத்தது. கைமாறு கிடைச்சிருச்சு. ஏறி போறாரு, ஏறி மரத்துல ஏறி பாக்குறாரு. ஏசு ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடிஞ்சா இல்லையா? பார்த்துட்டார். சூப்பர், வெரி குட். இதான் மிக முக்கியமானது. ஆனால் இயேசு ஆண்டவர் மீண்டும் அவரது முகத்தை பார்ப்பார் என்று சக்கேயு கனவுல ஒன்று நினைச்சிருக்க மாட்டாரு. இயேசுடைய முகத்தை பார்க்கணுங்கிற நோக்கம்தான் சக்கேயுக்கு இருந்ததே தவிர இயேசு மீண்டும் அவரது முகத்தை பார்க்க வேண்டும் என்று சக்கேயு எதிர்பார்த்திருக்க மாட்டார். இது போலதான் அன்பு மக்களே, நமது வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாக அவரை தேடி தேடி நாடி செல்லும் பொழுது ஆண்டவன் நம்மை தேடி வருவார், நம்மை நாடி வருவார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சரி, அடுத்ததோடு மிக பாக்கியம் என்ன தெரியுமா? பார்த்துட்டார் இயேசு ஆண்டவர். பார்த்தும் பார்க்காதது போல அவர் கடந்து சென்றிருக்கலாம், கடந்து செல்லவில்லை. பேசுகிறார். சக்கேயோட இயேசு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? சக்கேயே, விரைவாய் இறங்கி வா. விரைவாய் இறங்கி வான்னு சொல்லியிருந்ததோ விட்டுதான் பரவாயில்ல. அடுத்த வாரம் சொல்லுவாங்க, உன் இல்லத்தில் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இவ்வளவு பெரிய பாக்கியம் மக்களே. ஆக சக்கே எடுத்த ஒரே ஒரு முயற்சி மரத்துல ஏறினது. ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்தை பாருங்க. அப்படியே லிஸ்ட் போட்டு போலாம். ஆசீர்வாதங்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள். முதல்ல சக்கேயு மரத்துலதான் ஏறினாரு. மரத்துல ஏறி இயேசு ஆண்டவர் முகத்தை பார்க்கணும் ஆச்சாரு. ஆனா இயேசு ஆண்டவர் சக்கேயுடைய முகத்தை பார்க்கிறார். அதன் பிறகு சக்கேயுடன் பேசி அழைக்கிறார். அதன் பிறகு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவர் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். அன்புக்குரியவர்களே, சக்கேயு ஆசைப்பட்டு சந்தோஷமா இறங்கி வராரு, வீட்டுக்கு கூட்டி போறாரு. ஆனால் இயேசு ஆண்டவரை தன்னுடைய இல்லத்தில் வரவேற்ற பிறகுதான் சக்கேயுடைய மாற்றம் முழுமையடைகின்றது. அதுவரை அவர் உணர்ச்சி வசப்பட்டு உணர்வளவில் உள்ளத்தளவில் தான் மாற்றம் பெற்றிருந்தார். நானு எப்படியாவது நல்லபடியா மாறணும் அப்படின்னு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா மிக முக்கியமானது நான்காவது நிலை மக்களே, மனமாற்றத்தை தன்னுடைய செயல்பாடுகளில் காண்பித்தான். நான் யாரையெல்லாம் ஏமாத்தினா அவங்களுக்கு நான் 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் நான் திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனமாற்றத்தை செயல்பாடுகளில் காண்பித்தவர் தான் சக்கேயு. அன்புக்குரியவர்களே, இந்த 4வது நிலை மிக முக்கியமானதுங்க. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில எல்லாம் அப்படியே இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு ஜெபக்கூடத்துக்கு போய் ரொம்ப பரவசமாகி மனமாற்றம் அடையக்கூடிய உள்ளத்தளவில் உணர்ச்சி அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு ஆசை இருக்கு. ஆனா செயல்பாடுல வர்றப்ப இல்ல. செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். அந்த 4வது நிலையை கடந்து சென்று அவர் செயல் வழிகளில் தன்னுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை காண்பித்ததால் ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, அருமையான வார்த்தை, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆக அன்பு நெஞ்சங்களே, நம்ம வீட்டுல மீட்பு உண்டாகணுமா? நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணுமா? நமது வீட்டுல நிறைய நல்ல காரியங்கள் நடக்கணுமா? நமது வீடு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லமா அமையணுமா? நாம் மனமாற்றத்தை செயல்பாடுகளில் காண்பிக்க வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, நாம் காணாமல் போன ஆடாக இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இது போன்ற மறையுரை, திருப்பலி, திருச்செபமாலை நபர்கள் வழியாக நம்மை தேடி வருகிறார். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம மனமாறாம இருக்க போறோம்? சக்கேயை போல இந்த 4 நிலைகளில் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? சக்கேயை 4வது நிலையை கடந்து போனதால்தான் ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். இன்னைக்கு நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? ஒருவேளை முதல் நிலையில் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மட்டும் இருந்தால் தயவு செய்து 2வது நிலைக்கு கடந்து செல்வோம், முயற்சிகள் எடுப்போம். இந்த 2வது நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, முயற்சி எடுக்கிறோம் சாமி, தினந்தோறும் கோயிலுக்கு போறோம், நல்லா ஜெபமாலை சொல்றோம், வெரி குட். 3வது நிலைக்கு கடந்து செல்லுங்கள். 3வது நிலைதான் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்வது, ஆண்டவருடைய அந்த இருத்தலை உணர்வது, ஆண்டவரோடு உரையாடுவது.
உணர்வளவில் மனமாற்றத்தை நீங்க அனுபவிப்பது சந்தோஷம். ஒருவேளை உணர்வளவில் நீங்கள் மனமாற்றத்தை காண்பிப்பவராக இருந்தால் 4வது நிலைக்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் மனமாற்றத்தை செயல்பாடுகளில் நாம் என்பித்து காட்டுவது. அன்புக்குரியவர்களே, சக்கியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். என் உயிர் உன் மீது தாகம் கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை கூப்பி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சக்கியை போல உம்மீது தாகம் கொண்டிருக்கக்கூடிய நபராக எம்மை மாற்றுவீராக. அன்பின் பரலோக பிதாவே, எனது இயலாமை பாவ நிலையை குறித்து நான் மனம் நொந்து போய்விடாமல் சக்கியை போல முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபராக என்னை மாற்றியரிடம் முயற்சிகள் எடுத்து ஆண்டவரே முழுமையான மாற்றத்தை என்னுடைய செயல்பாடுகளில் காண்பிக்கக்கூடிய உண்மை கிறிஸ்தவனாக, உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவளாக என்னை வாழச் செய்வீராக. ஆமென். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினால் எங்கள் சத்துருக்கள் எங்கள் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.